ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கென ஒரு நல்லது நடக்கப் போகின்றது. என் வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டங்களை மட்டுமே நான் சந்திக்கின்றேன். எப்போதுதான் மகிழ்ச்சியான நாட்கள் வரும் என்று தானே கேட்கின்றாய்? உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் தங்கமே. இன்னும் சில நாட்களே உள்ளன. நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய். இனி உன்னை கண்கலங்க விட மாட்டேன் உன் அம்மா. உனக்கு அருகிலேயே இருந்து நல்லதை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன் வாழ்வில் யாரும் உனக்கு துணையாக இல்லை என்று வருந்தாதே. நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை சமாளிப்பது எப்படி என்று தெரியாமல் தினமும் தவித்து கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய். உன் வாழ்க்கை மாறுவதை நீயே உணர்வாய். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். உன்னுள் இருக்கும் கனவுகள் எல்லாம் நிறைவேறும். காத்திரு. உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கின்றேன். தேவையற்ற ஆசைகளால் துன்பம் வருமே தவிர இன்பம் விளையாது. உன்னை அழிக்க எவர் நினைத்தாலும் நான் அவர்களை விடமாட்டேன். தக்க பாடம் புகட்டுவேன். எப்பொழுதும் அம்மா அம்மா என்று கூறிக்கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி அப்படியே விட்டுவிடுவேன். உனக்கான தேவை என்னவென்று அறிந்து அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும். உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிட நிச்சயம் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உன்னுடைய இலக்குகளில் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னை விட்டு தள்ளி இருப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம். உன்னிடம் நல்லவன் என்று சொல்லிவிட்டு பின்னால் புறம் பேசலாம். ஆனால் நீ செல்லும்படி சரியாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் எல்லோருக்கும் நீ சரியாக தெரிவாய். நீயாகவே இரு. இது உன் வாழ்க்கை, பிறருக்கான வேடிக்கை கூடமல்ல தங்கமே. நீ கலங்கும் போது உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன். என் நாமத்தை உச்சரி. நான் உன்னுடன் இருப்பதை உணர்வாய். எப்போதும் அம்மா துணையாக இருப்பேன். நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடத்தி கொடுப்பேன் உன் தாய். நம்பிக்கையோடு காத்திரு செல்லமே. நான் இருக்கின்றேன். உன் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். இனி உன் கஷ்டங்கள் தீரும். நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, கண் திறந்து உன்னை நான் பார்த்து விட்டேன் என் தங்கமே. நீ நினைத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும். என் பார்வையில் இருந்து தப்பித்து செல்ல நினைக்காதே. என் அம்மா எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லாதே குழந்தையே. என் மீது நம்பிக்கையின்றி பொறுமையின்றி என்னிடம் கொடுத்த பாரத்தை ஏன் மீண்டும் நீயே சுமக்கின்றாய்? உன் பாரத்தை என்னிடம் வைத்துவிட்டு நிம்மதியாக நம்பிக்கையோடு பொறுமையாகவும் காத்திரு. காலம் என் கையில் உள்ளது என்பதை மட்டும் மறவாதே. இப்போது உன் அம்மா உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற தயாராகிவிட்டேன். நீ இழந்ததை மறந்துவிட்டு நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகு. ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை தேடி வரும். நீ இழந்தது உனக்கானது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் சுட்டிக்காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? நான் உனக்காக செய்யும் வேலைகளையும் பொறுத்திருந்து பார். அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன். நீ செய்யும் அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ற உண்மை உனக்கு தெரிந்திருந்தால் நீ படுகின்ற துன்பத்தை பற்றியோ நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டாய். அனைத்தையும் உன் அம்மாவின் கண்கள் பார்த்து கொண்டிருக்க என்னால் தான் நடைபெறுகிறது என்று தெரிந்து அமைதியாக இரு. பொறுமையாக அனைத்தையும் கவனி. நான் உன்னை நிச்சயம் நல்ல பாதையில் கொண்டு செல்வேன். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் எப்பொழுதும் உன் மனதில்
என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை எப்படி காப்பாமல் இருப்பேன்? என் பிள்ளையே, தேர் ஓட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவன் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய வேலையாகும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கே என்றும் விரும்புகின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன்னுடைய ஆசை கனவுகள் நிறைவேறும் காலமும் நேரமும் வந்து விட்டது. மனமுடையாதே. உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் சிற்பமாக அற்புதமாக உயர்த்துவேன். உன் தேவைகளை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும். உன் மனவேதனையை முற்றிலும் மறந்துவிட்டு மன மகிழ்ச்சியுடன் தினமும் என்னை வழிபடு. உன் அம்மா இருக்கும் வரை கவலைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதே. உனக்கான அற்புத வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். என்றும் உனக்கு துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.